BS6 BX4 இந்த வண்டி காருங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் BS6 BS4ல் பிரேக் ஃபெயிலியர் அடிக்கடிக்கு ஆகுதுன்றாங்க. ஆனால் டிரைவருங்க, ஓட்டக்கூடிய டிரைவருங்க, ரெகுலராக ஓட்டக்கூடிய டிரைவருங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு டிரைவர் ஆக்டிவிட்டி மாற்றும் போது பெரிய வண்டி ஓட்டின டிரைவரை BS6ல் காரில் விட்டாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே மலையிலேருந்து இறங்குறோன்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிடுறாங்க. டீசல் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணி தான் 2 காரு கொடைக்கானல் போயிட்டு வந்த காரு பள்ளத்தில் போயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் BX4 BX6ல் யாருமே வண்டி ஆஃப் பண்ணாதீங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரேக் பிடிக்காது. வண்டி ஆஃப் பண்ண உடனே ஒரு டைம் பிடிக்கும், 2வது டைம் 3வது டைம் பிடிக்காது. வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு டவுனில் பிரேக் அடிச்சிங்கன்னா ஒரு டைம் தான் பிடிக்கும், மறு டைமு பாதி பிடிக்கும், 3வது டைமு சுத்தமாக பிடிக்காது. அதனால் BS6 BX4 ஓட்டுற டிரைவருங்க வண்டியை யாருக்கிட்டையா மாற்றி விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணாதான் ஓட்ட சொல்லுங்கள். டவுனாக இருக்குது, இறக்கத்தில் பிரிட்ஜிலேருந்து வரோம், மலையிலேருந்து வரோம், டீசல் சேவ் பண்ணலாம், பெட்ரோல் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை ஆஃப் பண்ணி ஓட்டாதீங்க. இதில் போன வாரமே 3 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தா பெரிய வண்டி ஓட்டினவங்கள மலைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இறங்கும் போது சாவி ஆஃப் பண்ணிட்டு இறக்கியிருக்காங்க. ஸ்டேரிங்கும் லாக் ஆகிடுச்சு, பிரேக்கு சுத்தமாக 0 ஆயிடுச்சு. இதனால் பல சேதாரமாகிருக்கு. பார்த்துக்குங்க நண்பரே.